இதுதான் பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து சிவன் கோவிலுக்கு போற வந்து மலை படிக்கட்டு ஒரு 60லேருந்து 70 படிக்கட்டு இருக்குங்க. சரிங்களா? இது வந்து சிவன் கோயிலுக்கு போற வழி மலை மேல. இது வந்து அம்மன் காளி கோயிலுக்கு போற வழிதான் அந்த மலை மேல போறது. சரிங்களா? சரி வாங்க. இப்போ பச்சைமலையை நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம். இப்போ என்னன்னா பிள்ளையார் முதல்ல வந்து பிள்ளையார் இருப்பாங்க, 2 பிள்ளையார் இருப்பாங்க. இடம்புரி பிள்ளையார், அப்புறம் பார்த்தீங்கன்னா வலம்புரி, இடம்புரி வலம்புரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்போ வந்து சிவன் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கிருந்து தான் தொடங்க போறோம். அதாவது 70 படிக்கட்டு இருக்குங்க. 60லேருந்து 70 படிக்கட்டு தான் இருக்கும். இப்போ வந்து விநாயகருக்காக முதல்ல வந்து அவருக்காக ஒரு பாடலுங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் நிலம்பிரை போலும் எய்த்தினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வாங்க இப்போ பார்க்கலாம் வாங்க. பாருங்க, அப்படியே மூலிகைலாம் இருக்கும். நல்ல ஒரு இது. இப்போ வந்து நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம், படிக்கட்டு ஏறி. அதனால இப்போ வந்து நம்ம சாமியை தான் தரிசனம் பண்ண போறோம். ஒரு பட்டினத்தாருடைய ஒரு பாடல். கண்டம் கரியதாம் கண்மோ ஒன்று உடையதாம் அண்டத்தை போல அழகியதாம் தொண்டன் உடல் உருவ தித்திக்கும் ஓங்கு புகழ்வற்று கடல் அருகே நிற்கும் கரும்பு. ஓம் நமச்சிவாய். வாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஐயாவை பார்க்கலாம் வாங்க. வாங்க. அதான் சிவன் கோயிலுக்கு வந்துட்டு இப்போ நம்ம இப்போ உள்ள நம்ம போறோம். வாங்க வந்து மூலவரை போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நம்மள பைரவரே வந்து நம்மள அழிச்சுன்னு வந்து இருக்காரு. எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு சென்னையில உங்களுக்கு இந்த மலை மேல இன்னும் பாருங்க, உங்களுக்கு வியூஸ் எல்லாம் காட்டுறோம். அது அப்படியே இந்த சென்னை ஃபுல்லா உங்களுக்கு அப்படியே நல்லா ஒரு தெரியும் மலை. இப்போ என்ட்ரன்ஸ் வந்த உடனே, கோயில் என்ட்ரன்ஸ் வந்த உடனே ஆஞ்சநேயர் இருக்காரு. அதுக்கப்புறம் வாங்க உள்ள பார்க்கலாம். அகத்தியர்லாம் காட்டுவோம். இங்க வந்து தியான மண்டபம் பாருங்க. மலை மேல வந்துட்டுன்னா ஐயா மூலவர் பக்கத்திலேயே வந்து தியான மண்டபம் இருக்கு. அகத்தியர் இருக்காரு, 18 சித்தர்கள் இருக்காரு. இவர் தான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரியும், பதஞ்சலி முனிவர். இவர் தான். இவர் வந்து 2-3 இடத்துல வந்து முக்தி அடைஞ்சிருக்காரு. ஒண்ணு வந்து எங்கன்னா திருப்பட்டூர்ல அங்கேயும் ஆயிருக்காரு, திருச்சி கிட்ட. அதுக்கப்புறம் வந்து ராமேஸ்வரத்திலேயே வந்து நடராஜர் பின்னாடியும் இவர் வந்து முக்தி அடைஞ்சிருக்காரு சொல்லுவாங்க, பதஞ்சலி முனிவர். சரிங்களா? இதுதான் பாத்துங்க. இப்போ பாருங்க, நுழைவாயில் இது கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு. இப்போ நம்ம அடுத்தது வந்து எங்க பார்க்க போறோம்னா பாலாம்பிகை இருக்காங்க பள்ளத்துல, அதை தான் பார்க்க போறோம் நம்ம. வாங்க பார்க்கலாம் வாங்க. வாங்க.
அம்மா, உங்களுக்கு வந்து இப்ப இங்க வந்திருக்கீங்க, மலை மேல பச்சை மலை மேல சிவன் கோயிலை பார்க்க வந்திருக்கீங்க. நீங்க எங்க இருந்துமா வரீங்க? நான் ஆக்சுவலா தஞ்சாவூர். நாங்க இப்பதான் இங்க வந்தோம் ரீசெண்டா சென்னைக்கு. சரிம்மா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வரோம். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? யாருன்னா சொன்னாங்களா? எங்க சொந்தக்காரங்க இங்கதான் இருக்காங்க, அவங்க சொன்னாங்க. அப்படிங்களா? இது பாலாம்பிகைக்காக பார்க்க வந்தீங்க. பாலாம்பிகை தாயார் பார்க்க வந்தீங்க. உங்களுக்கு எப்படிமா இருந்தது? நல்லா இருந்துச்சு, ரொம்ப அமைதியா இருந்தது. வந்தா ஒரு நிம்மதி கிடைக்கும். சென்னை மாதிரி இது இருக்காதுல்ல, மலை மேல ஒரு சென்னையிலேயே இப்படி ஒரு இது இருக்குன்னா ஒரு அதிசயமா உங்களுக்கு தெரியுதான்றேன். ஆமா, அவ்வளவு டிராபிக் சிட்டி நடுவுல இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அமைதியா இருந்துச்சு. நீங்க எங்க இருந்து வரீங்க? பக்கத்துல தான் இருக்கு. டிஎன்ஹெச்பி காலனி பக்கத்துல. நன்றிமா, வணக்கம். இப்போ நம்ம வந்து என்னன்னா, இப்போ சிவபெருமானையும் தாயாரையும் பார்த்துட்டு அம்மாவை பார்த்துட்டு இப்போ வர வழியில இங்க வந்து நம்ம ராகு கேது வந்து கோயில் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்க, அப்படியே பாருங்க, இந்த வியூஸ் எல்லாம் பாருங்க. அப்படியே சென்னை பாருங்க, அப்படியே எல்லாம் தெரியும் பாருங்க. தாம்பரம், குரம்பேட்டை, பல்லாவரம், எவ்வளவு ஒரு அழகான ஒரு காட்சிகள் பாருங்க மலை மேல. இது மாதிரி ஒரு சென்னையில இருக்கான்னு வந்து உங்களுக்கு ஒரு அதிசயமா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு காட்சிகள் வாங்க பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க இந்த காணொலி பாக்குறதெல்லாம் ஒரு முறை வந்துட்டு போங்க. ஒண்ணுமே இல்லை, குரம்பேட்டை தாம்பரம் நடுவுல தான் இருக்கு. ஆட்சிப்து ஹோட்டல் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரோடு போவோம். அந்த ரோட்ல தான் இந்த மலை இருக்கு. வந்து கண்டிப்பா நீங்க தரிசனம் பண்ணுங்க. சுத்தி வரலாம். அப்படியே வாங்க. அகத்தியர், ராகு கேது, அத்ரி மகேஸ்வரி இருக்காங்க. அப்படியே வாங்க. எவ்வளவு பாருங்க, ஒரு இயற்கையினுடைய இது பாருங்க, அழக பாருங்க. அப்படியே நம்ம பார்த்தா இந்த வியூஸ் பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க. திருநெல்வேலி பெருமாள் தெரிவார். திருநெல்வேலி பெருமாள் பாருங்க, எவ்வளவு ஒரு இதுவா பாருங்க. வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து அப்பாவை பார்த்துட்டோம், சிவனா ஐயா பார்த்துட்டோம். இப்போ வந்து காளி கோயிலுக்கு நம்ம போகிறோம். வாங்க.
சுற்றி வருவாங்க வரும்போது. கடவுளே கடவுளே ரிஸ்க் எடுத்துக்கோங்க. அப்பா முடியலப்பா. என்ன எவ்வளோ தருவீங்க? கொஞ்சம் தூரம் தான். ஆ கொஞ்சம் தூரம் தான். நீ வேணா உட்காருங்க, உட்காந்துட்டு வாங்க. ஒரு 5 நிமிஷம்